எப்பா இந்த அண்டாவா பெட்ரோல் வாங்குறத தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. உஷாரா இருக்கலாம், அதுக்குன்னு இப்படியா? எவனோ ஒருத்தன் ஒரு பெரிய வதந்தியை பரப்பி விட்டான், உடனே இருந்துட்டு எல்லாரும் இப்போ அண்டாவா பெரிய பெரிய ஜார்ல கண்டெய்னர்ல வாங்காததா மிச்சம். அந்த லெவலுக்கு பெட்ரோல் வாங்கிட்டு இருக்காங்க போயிட்டு பெட்ரோல் பேங்க்ல. தேவையில்லாத ஒரு விஷயம்ங்க. ஏன்னா பெட்ரோல் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கு, சிலிண்டர் மாதிரி நம்ம அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போல. பெட்ரோல் இன்னமும் ஒரு 3-4 வாரத்துக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. யாரோ வதந்தியை பரப்பி விட்டு இப்ப எல்லாரும் போய் பெட்ரோல் வாங்க கூஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி நீங்க ஒருத்தரும் போயிட்டு டேங்கை ஃபுல் பண்ணி இல்ல இந்த மாதிரி கண்டெய்னர்ல வாங்கிட்டு வந்தா இல்ல ஜார்ல வாங்கிட்டு வந்தா தான் பெட்ரோலுக்கு ஒரு பஞ்சமே வரும். அப்படி இல்லைன்னா எல்லாரும் தேவையான அளவுக்கு பெட்ரோல் வாங்கினீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி அந்த பெட்ரோல் பேங்க்ல ஒர்க் பண்ற ஊழியர்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்படி சடனா எல்லாரும் ஒட்டு மொத்தமா போய் குவிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? அத்தனை பேரு அவங்கள சாப்பிட கூட முடியாம அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி, இல்லப்பா இல்ல சார் பெட்ரோல் இருக்கு, இல்ல மேம் பெட்ரோல் இருக்கு, நீங்க போடாதீங்க, அந்த மாதிரி பஞ்சம்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே நான் பெட்ரோல் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. சி, இந்த கேஸ் பிரச்சனையா இருக்கட்டும், பெட்ரோல் பிரச்சனையா இருக்கட்டுமே, இதுக்கு ஒரு தீர்வு ஆல்மோஸ்ட் கொண்டு வந்தாச்சுங்க. நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்துகிட்டு, ஒன்றிய அரசு இருந்துகிட்டு இப்போ ஈரான் கிட்ட பேசியிருக்காங்க. ஈரானும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இந்தியன் கப்பல் மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹோர்மோஸ் இது வழித்தடத்துல இருந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் சரியாயிடும். இன்னைக்கு காலையில 2 கப்பல் வந்திருக்கு, பாம்பே போர்ட்டுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி கச்சா எண்ணெய் எடுத்துட்டு சோ கூடிய சீக்கிரம் சரியாயிடும். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி அவசரப்பட்டு போய் பெட்ரோல் வாங்காதீங்க. அது உங்களுக்கும் ஒரு ஆபத்துல போய் முடியும். நீங்க இந்த மாதிரி ஜார்லயோ கேன்லயோ தண்ணி கேன்ல எல்லாம் பெட்ரோல் வாங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு போய் வச்சீங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் லைட்டா ஃபிளேமபிள் ஆப்ஜெக்ட் ஏதாவது பட்டாலே உங்களுக்கு தாங்க அது பெரிய டேஞ்சர். ஸோ தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. பெட்ரோல் இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, பொறுமையா இருங்க, ஒன்னும் பதற்றம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பி ஃப்ரீ. இந்த ப்ராப்ளம் கூடிய சீக்கிரம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். டேக் கேர்.